இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தெரியும் அந்த நாட்டிய சரஸ்வதியை பத்தி உங்களுக்கு? இந்த தேவதையோட பேரை சொல்றதுக்கு கூட ஒரு அருகதை இருக்கணும் சார். என்னம்மா, ஏன் கோவமா இருக்க? இரிட்டேட் பண்ணிட்டான்ப்பா. எனக்கு வந்த கோவத்துக்கு பேட் டே டாட். ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. வாட் ஹேப்பன்ட்? அவன் முகத்தை பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. உன்னை இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணது யாருமா? அவன் தான், அந்த ககன். அவனா? அந்த மாதிரி ஆளுங்களை நீ கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் என் கண்ணுல பட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு டாட். எனக்கும் இன்னைக்கு பேட் டே தான். என்ன நடந்துச்சு? உன் பெரியம்மா சோபாவோட நினைவு நாள் நிகழ்ச்சி நடந்ததில்ல. அங்க வந்திருந்த ஒரு பொண்ணு என்னை எதிர்த்து பேசி என்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. என் மூடையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டா. இப்ப கூட அந்த பொண்ணு தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறா. அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டா என்ன. அண்ணா, நீங்க டென்ஷன்ல இருக்கீங்கன்னு உங்களை பார்த்தாலே தெரியுதுண்ணா. அதனாலதான் காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நீ எடுத்துக்கோ. மாப்பிள்ளையோட போட்டோவை கொண்டு வந்திருக்கேன், காட்டுங்க. பாருங்க. பையன் ஃபாரின்ல பெரிய கம்பெனில சிஇஓவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பையன் நல்ல லட்சணமா இருப்பான். ஹைட்டு கூட கரெக்டா தாங்க இருக்கும். நல்லா இருக்காரு. இங்க வாமா. இத பாரு. ஹாய், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃளைட்ல சையன பறக்க போறா. அத்த, இங்க பாருங்க, பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காமா. பிந்து எப்படி இருக்கான்? அவங்க எல்லாருக்கும் பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். கல்யாண பொண்ணு நீ ஒண்ணும் இல்ல. இந்து, இந்து, இங்க பாரு, ஃபாரின் சம்பந்தமா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி. அப்புறம் என்ன, இந்த சம்மந்தத்தையே பேசி முடிச்சிடலாம். எனக்கு விருப்பம் இல்ல. ஏன் நீ அப்படி சொல்றீங்க? என் பொண்ணு ஃபாரின் போறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு பிடிக்கல. ஏன்னா கல்யாணம் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வைப்போம். ஃபாரின் போனதுக்கு அப்புறம் திரும்ப எப்ப வருவா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 தடவை வருவாளா? அவ்வளவுதானே மாமா? நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த இந்த பொண்ணு தூரமா தெரியாத இடத்துக்கு அனுப்பி அவளை பார்க்க முடியாம எப்போ நம்மள பார்க்க வருவா, எப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டே நம்மளாம் அதே ஏக்கத்தோடு இருக்க முடியுமா? இந்த வீட்டோட மூத்த பொண்ணு இந்து. இவளை பார்க்காம உங்களால இருக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா என்னால இருக்க முடியாது. என்னை யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. நான் இந்து மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி பேசிட்டேன். அத்தை,
உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்காக இந்த சம்பந்தத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா பண்ணிடலாம். எனக்கு ஏன் சந்தோஷத்தை விட உங்க எல்லாருடைய சந்தோஷம் தான் முக்கியம். அபூர்வா, மாமா, இந்த வீட்ல ஒவ்வொருத்தரை பத்தியும் உன்னை விட அதிகமா வேற யாருக்கும் தெரியாது. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையே செய். என்னம்மா, உனக்கு ஓகேவா? அண்ணி என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான்ண்ணா. கேட்டீங்கல்ல, ஏதாவது லோக்கல் சம்பந்தம் இருந்தா மட்டும் பார்த்து சொல்லுங்க. சரி, நான் வரேங்க. போயிட்டு வாங்க. அபூர்வா அந்த குடும்பத்து மேல பாசத்தினால எப்படி பண்றாளா இல்ல கோவத்தினால எப்படி பண்றாளா எதுவுமே புரியலையே. ஒருவேளை அந்த குட்டி கொலுசே உன் முன்னாடி வந்தா என்ன பண்ணுவ? ப்ரோ, என் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணு. நான் அவளை பார்த்தா போதுண்டா, அந்த ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். ஹேய், கார்ல திருடி இருக்காங்கடா. வாட்? என்னாச்சு ப்ரோ? எங்க காட்டு. வாட் இஸ் திஸ்? நான் என் பேக் சீட்ல தான்டா வச்சேன். இது திருடனோட வேலை இல்ல. யாரோ வேணும்னே உன் கார்ல ஏறி கேக்க சாப்பிட்டு அந்த கேக்கவும் கோர்ட்ல பூசிருக்காங்க. கேக் இல்லனா என்ன, சாக்லேட்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கலாம்.